ஈரானுக்கும் அமெரிக்காவிற்கும் இடையிலான யுத்தம் இன்றையோ நாளையோ தொடங்கப் போகிறது என்பதான ஒரு எதிர்பார்ப்பு உலகம் முழுவதும் இருக்கின்றது. அது ஒரு பதற்றமாக மாறியிருக்கிறது, பயமாக மாறியிருக்கிறது. மூன்றாம் உலகப் போர் தோன்றப் போகிறது என்பதான ஒரு பதற்றத்தில் எல்லோரும் இருக்கத்தக்கதாக 2026 ஜனவரி 31 நேற்றைய தினம் ஈரானினுடைய இரு பெரும் தலைநகரங்களில் 2 வெடிப்புச் சம்பவம் பதிவாகி இருக்கின்றது. ஈரானுடைய தப்ரிஸ் மற்றும் ஈரானுடைய அர்தாபில் என்கின்ற 2 நகரங்களில் 2 வெடிப்புச் சம்பவம் பதிவாகி இருப்பது அமெரிக்காவினுடைய செயல் என்பதாக ஆரம்பத்தில் சந்தேகிக்கப்பட்ட போதும் இதுக்கும் அமெரிக்காவிற்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று ஈரானினுடைய உத்தியோகபூர்வ அறிக்கை தெரிவிக்கின்றது. குறிப்பாக ஈரானுடைய சேனல் 12 செய்தி சேவையும் இதனை உறுதிப்படுத்தியிருக்கின்றது. 2 சம்பவங்களுக்கும் அமெரிக்காவிற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிற சூழலில் அப்படியென்றால் ஈரானிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையில் யுத்தம் மூளாதா அல்லது ஈரானிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையில் பேச்சுவார்த்தைகள், ராஜதந்திர பேச்சுவார்த்தைகள் நடக்கின்றனவே, அவை வெற்றி அளிக்கின்ற சாத்தியங்கள் இருக்கின்றனவா என்கின்ற கேள்விகள் இப்போது எழுந்திருக்கின்றன. குறிப்பாக ஈரானுடனும் அமெரிக்காவுடனும் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக டர்க்கியினுடைய தலைவர் எர்துகான் அவர்கள் முன் வந்திருந்தார். அதே போன்று வளைகுடாவினுடைய பல அதிபர்கள், மன்னர்கள் இந்த விடயங்களில் தலையிட்டு இந்த போர் நிகழாதபடி தடுக்க வேண்டும் என்பதிலே ஈடுபட்டிருந்த போதும் கூட அமெரிக்காவும் ஈரானும் இந்த விடயங்களை எப்படி கையாள்கிறது, இதனை எவ்வாறு அவர்கள் எடுத்துக்கொள்கிறார்கள், எப்படி பேசுகிறார்கள் என்கின்ற அவர்களுடைய கருத்தை கடந்த வாரம் முதல் நாம் பார்த்து வருகிற போது ஒரு போர் மூண்டு விடுவதற்கான அபாயம் இருப்பதையும் நம்மால் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக சொல்வதாக இருந்தால் அமெரிக்காவினுடைய அதிபர் ஈரான் அணு ஆயுத திட்டங்களை கைவிட வேண்டும், ஈரானிற்குள் நடக்கின்ற இந்த கலவரங்களின் போது மக்கள் கொல்லப்படுவதை நிறுத்த வேண்டும் என்பதான 2 கோரிக்கைகளை முன்வைத்திருக்கின்றார். இந்த கோரிக்கைகளுக்கு இணங்கி பேச்சுவார்த்தைகளுக்கு வந்தால் நாங்கள் சும்மா இருந்து விடுவோம், இல்லை என்றால் நிச்சயமாக அவர்களுக்கு எதிரான மிக பாரிய தாக்குதல் நடத்தப்படும் என்பதாக ட்ரம்ப் ஒருபுறம் எச்சரிக்கை விடுக்கிற போது ஈரானினுடைய இராணுவ தளபதியிலிருந்து வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் எல்லோருமே அவர்களுடைய கருத்தும் எவ்வாறு இருக்கிறது என்றால், துப்பாக்கியினுடைய ட்ரிகரிலே எங்களுடைய படை வீரர்கள் கையை வைத்து கொண்டிருக்கிறார்கள். ஏதேனும் ஒரு தாக்குதல் சம்பவம் நடைபெற்றால் உடனடியாக அதைவிட மிக பயங்கரமான தாக்குதல் சம்பவத்தை ஈரான் நிகழ்த்தும் என்பதாக சொல்லியிருக்கின்றார். அண்மையிலே ஒரு நிருபர் அதனுடைய வெளியுறவு அமைச்சரிடம் கேட்டபோது, ஹிஸ்புல்லாவாக இருக்கலாம், ஹமாஸாக இருக்கலாம், வேறு பலருடைய உதவிகள் உங்களுக்கு தேவைப்படுமா அமெரிக்கா உங்களை தாக்குகிற போது என்று கேட்டபோது, எங்களை தற்காத்து கொள்ள எங்களுக்கு தெரியும், ஈரானுடைய படை பலமும் இராணுவமும் எங்களுடைய ஆயுத பலமும் எங்களை வெற்றி கொள்ள செய்யும் என்பதாக மிக திடமான சில கருத்துக்களை கூறியிருக்கிறார். எனவே இந்த ஈரானினுடைய இராணுவ தளபதி, வெளியுறவுத்துறை அமைச்சர்களுடைய கருத்துக்களை பார்க்கிற போதும், டொனால்ட் ட்ரம்பினுடைய அறிக்கைகளை பார்க்கிற போதும் இந்த போர் பயங்கரம் நிகழ்ந்துவிடும் என்பதான சில சூழ்நிலைகள் பற்றித்தான் நாம் யோசிக்க வேண்டியிருக்கிறது. அப்படி இருந்தும் இன்றோ நாளையோ அடுத்த நிமிடமோ இந்த தாக்குதல் நடக்கலாம் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இந்த தாக்குதல் ஏன் இன்னும் நிகழ்த்தப்படவில்லை என்பதான ஒரு ஆச்சரியம் பலருக்கும் இருக்கிறது. இதற்கும் இஸ்ரேலினுடைய புலனாய்வு பிரிவிலிருந்தும் இஸ்ரேலினுடைய ரகசியமான சில செய்தி நிறுவனங்களிடமிருந்தும் ஒரு செய்தி கசிந்திருக்கிறது. அந்த செய்தி என்னவென்றால், அமெரிக்காவினுடைய போர்க்கப்பலான ஆப்ரஹாம் லிங்கன் இப்பொழுது அமெரிக்காவிலிருந்து ஈரானை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. அது உட்பட இந்த யுத்தத்திலே ஈடுபடுத்துவதற்காக, இந்த போரிலே பயன்படுத்துவதற்காக அமெரிக்கா அனுப்பியிருக்கின்ற வான் பாதுகாப்பு கப்பல்கள், விமானங்கள், பீரங்கிகள் இவைகள் எல்லாம் சரியாக இந்த ஈரானை சூழ முழுவதுமாக வந்து சேரும் வரையிலும் இந்த பேச்சுவார்த்தை அளவில் இதனை வைத்துக்கொண்டு போரை தொடங்காமல் அமெரிக்கா தற்காத்து கொள்கிறது என்பதான ஒரு புதிய செய்தி கிடைத்திருக்கிறது. இதுதான் இப்பொழுது மிகவும் பயங்கரமான ஒரு செய்தியாக இருக்கிறது. எனவே ஓரிரு நாட்களில் இந்த போர் மூலக்கூடும் என்பதான ஒரு அச்சத்தையும் இந்த செய்தி உருவாக்கியிருக்கிறது. குறிப்பாக சொல்ல போனால் இந்த ஆப்ரஹாம் லிங்கன் என்கின்ற இந்த போர்க்கப்பல் பற்றி சொல்ல வேண்டும். இந்த போர்க்கப்பலை பற்றி புரிந்து கொண்டால் இது மிகவும் பயங்கரமான ஒரு போர்க்கப்பல். இந்த போர்க்கப்பலுக்கு ஆப்ரஹாம் லிங்கனுடைய பெயர் சூட்டியிருக்கிறார்கள். USS ஆப்ரஹாம் லிங்கன் என்பது இதனுடைய பெயராக இருக்கிறது. இது எத்தகையதென்றால் ஒரு விமான நிலையம் போன்றதான அளவு கொண்டது. கிட்டத்தட்ட அதனுடைய தளத்தை நாம் எடுத்து பார்க்கிற போது 4.5 ஏக்கர் விசாலமான ஒரு தளம் கொண்டது தான் இந்த போர்க்கப்பல். அப்படி என்றால் நாம் நினைத்து கொள்ள வேண்டும், கிட்டத்தட்ட ஒரு சிட்டி, ஒரு நகரம் நகர்ந்து செல்வது போன்றுதான் இந்த போர்க்கப்பல் கடலுக்குள் நகர்ந்து செல்வது. கிட்டத்தட்ட 90 சிறிய யுத்த விமானங்கள், ஹெலிகாப்டர்களை தாங்கக்கூடிய ஆற்றல் படைத்ததாக இருக்கிறது.
கிட்டத்தட்ட இந்த கப்பலை எடுத்து பார்க்கிற போது சகல வசதிகளும் காணப்படுகிறது. அதிலே ஒரு சிறைக்கூடம் ஒன்றும் கூட இருக்கின்றது. அந்த சிறைக்கூடம் என்பது கடற்சட்டங்களை மீறுபவர்கள், படகு வீரர்களுக்கு எதிராக நடப்பவர்களை தண்டிக்கின்ற சிறைக்கூடமும் அந்த கப்பலுக்குள் இருக்கின்றது. ஏறத்தாழ 18,000 தொடக்கம் 20,000 உணவுப் பொதிகள் நாளாந்தம் தயாரிக்கப்படுகின்ற ஒரு இடமாக அந்த கப்பல் அமைந்திருக்கின்றது. கிட்டத்தட்ட 4 லட்சம் கலன்கள் பால் ஒவ்வொரு மாதமும் பயன்படுத்தப்படுவதையும் அந்த கப்பல் உறுதி செய்கிறது. அதே போன்று அதில் இருக்கின்ற ஊழியர்களிலிருந்து, அதில் இருக்கின்ற போர் வீரர்களிலிருந்து, இராணுவ தளபதிகளிலிருந்து கிட்டத்தட்ட 5,000 தொடக்கம் 6,000 பேர் தங்கக்கூடியதான வசதிகள் அந்த கப்பலில் காணப்படுகின்றன. அவர்கள் தங்குவதற்கும், பயிற்சி பெறுவதற்கும், அவர்கள் விளையாடுவதற்கும், அவர்கள் உறங்குவதற்கும் என எல்லா வகையான வசதிகளும் அந்த கப்பலுக்குள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. எனவே இந்த போர்க்கப்பல் அமெரிக்காவினுடைய மிக முக்கியமான பாரம்பரியமான சக்தியை வெளிப்படுத்துகிற ஒரு போர்க்கப்பலாக இந்த ஆப்ரஹாம் லிங்கன் என்கின்ற கப்பல், USS ஆப்ரஹாம் லிங்கன் என்கின்ற கப்பல் பார்க்கப்படுகிறது. இந்த விவகாரம், இந்த கப்பல் இப்பொழுது ஓமான் வரையிலும் வந்திருப்பதாகவும், இந்த ஈரானினுடைய கடல் எல்லையை நெருங்குவதற்கு இன்னும் 900 கிலோமீட்டர் இருப்பதாகவும் சொல்லப்படுகிற நிலையில்தான் இந்த குறிப்பிட்ட தூரத்தை இந்த கப்பல் கடக்கிற போது அது அடைந்ததன் பிற்பாடு சில நேரங்களில் போர் மூடுவதற்கான ஆபத்துக்கள் இருக்கின்றன என்பதாக சொல்லப்படுகிறது. உண்மையிலே இந்த போர்க்கப்பல் என்பது அவர்களுடைய மிகப்பெரிய பலமாக இருக்கின்றது. எனவே அமெரிக்காவிற்கு எதிராக நெஞ்சை நிமிர்த்தி கொண்டு நீங்கள் எத்தகைய தாக்குதல் நடத்தினாலும் அதைவிட பயங்கரமான தாக்குதலை நாம் நடத்துவோம் என்று ஈரானினுடைய இராணுவ தளபதியும் வெளியுறவுத்துறை அமைச்சரும் கருத்துக்களை வெளியிட்டிருந்த போதும், வெளியுறவுத்துறை அமைச்சர் சொல்கிற போது அத்தனை உயிர்கள் போனாலும், எங்களுடைய சிப்பாய்களினுடைய அத்தனை உயிர்கள் போனாலும் எங்களுடைய ஈரான் தேசத்தினுடைய ஆன்மீக தலைவர் ஆயத்துல்லா கமேனியினை நீங்கள் தொடுவதற்கும் நாம் இடம் கொடுக்க மாட்டோம் என்று சொல்லியிருந்தார்கள். எனவே இங்கு இருக்கிற முக்கியமான ஒரு கேள்வி, வெனிசுலா என்கின்ற நாட்டிற்குள் சென்று அந்த நாட்டினுடைய அதிபர் நிக்கோலஸ் மதுரோ மற்றும் மனைவியை அவர்கள் அலாக்காக தூக்கிச் சென்றது போல ஈரானுக்குள் சென்று ஈரானுடைய ஆன்மீக தலைவரை தூக்கிச் செல்ல முடியுமா என்பதுதான் உலகினுடைய கேள்வியாக இருக்கிறது. இந்த விடயத்தை நாம் பார்க்கின்ற போது நிக்கோலஸ் மதுரோ மற்றும் அவருடைய மனைவியை ஒரு தேசத்திற்குள் சென்று அத்தனை படைகளும் இருக்கத்தக்கதாக அந்த நாட்டினுடைய அதிபரையும் மனைவியையும் தூக்கிச் சென்றது என்பது சாதாரணமான விடயமல்ல. எனவே அமெரிக்காவை நாங்கள் லேசாக மதிப்பிட முடியாது. இது எப்படி சாத்தியமானது என்பது பற்றி பல செய்தி நிறுவனங்கள் தகவல்களை வெளியிட்டிருக்கின்றன. குறிப்பாக நியூயார்க் டைம்ஸ் அந்த நேரத்தில் வெனிசுலாவில் பாதுகாப்பு கடமைகளில் ஈடுபட்டிருந்தவர்களுடன் நேர்காணல் செய்தபோது அவர்கள் சொல்லியிருக்கின்ற கருத்துக்கள் அமெரிக்கா பற்றியதான ஒரு பெரும் பயத்தை உருவாக்குவதாக அமைந்திருக்கின்றது. அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள், இந்த தாக்குதல் நடைபெறுவதற்கு முன்பதாக அங்கே இருந்த போர் வீரர்கள் இரத்த கசிவு, மூக்கினாலும் வாயினாலும் அவர்களுக்கு இரத்த கசிவு ஏற்பட்டு மயக்க நிலை ஏற்பட்டது என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதுபோல அவ்வாறு ஏற்பட்ட சிறிது நேரங்களில் எங்களுடைய அத்தனை டிஃபென்ஸ் சிஸ்டம், பாதுகாப்பு செயல்முறை அத்தனையும் செயலிழந்திருக்கின்றன. இணையதள வசதிகள் செயலிழந்திருக்கின்றன. போர்க்கப்பல்களை இயக்குவதற்கும் அதே போன்று ஏவுகணைகளை ஏவுவதற்குமான எந்த சக்தியும் இல்லாமல் நாங்கள் பட்டனை அழுத்தியது ஞாபகம் இருக்கிறது, ஆனால் அது இயங்கவில்லை என்பதான சில கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள். எனவே அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அண்மையில் ஒரு கருத்தை சொல்கிற போதும் கூட இந்த ஆப்ரஹாம் லிங்கன் என்கின்ற போர்க்கப்பல் என்பதற்கெல்லாம் அப்பால் எங்களுக்கு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த இந்த இராணுவத்துறையிலே, இந்த டிஃபென்ஸ் பாதுகாப்பு துறையிலே எங்களிடம் மிக பெரும் சக்தி வாய்ந்த ஆயுதம் ஒன்று இருக்கிறது. அந்த ஆயுதத்தை விட பன்மடங்கான ஆயுதங்களை, வெனிசுலாவில் பயன்படுத்தியதை விட பல்வேறு தொழில்நுட்பம் மிகுந்த ஆயுதங்களை நாங்கள் பயன்படுத்தி ஈரானினுடைய ஆன்மீக தலைவரை நாங்கள் கைது செய்வோம் என்று அவர் சொல்லியிருக்கின்ற விடயமும் வெனிசுலாவில் நடந்த நிகழ்வுகளையும் நாம் பார்க்கிற போது ஏதோ ஒரு சக்தி வாய்ந்த ஆயுதம் அமெரிக்காவிடம் இருப்பதாக எமக்கு தோன்றுகிறது. குறிப்பாக அந்த வெனிசுலாவிலே மின்சாரம் சென்றது, வெனிசுலாவின் டிஃபென்ஸ் சிஸ்டம் அத்தனையும் இல்லாமல் போனது. அது போதாது என்று பார்க்கிற போது அமெரிக்காவில் படையினர் வந்து குறிப்பிட்ட அந்த நாட்டினுடைய தலைவரை கைது செய்து செல்லும் அளவிற்கும் எந்த ஒரு எதிர்வினையும் ஆற்ற முடியாத அளவு அந்த வெனிசுலாவில் இருந்த இராணுவம் முடங்கி போயிருந்த சூழல் ஈரானிற்குள்ளும் நிகழுமா என்பதான ஒரு பெரும் கேள்வி எழுகிற நிலையில் எவ்வகையான தாக்குதலாக இருந்தாலும் அதற்கான எதிர் தாக்குதலை நடாத்தி நாங்கள் இதனை முறியடித்து காட்டுவோம் என்று ஈரான் ஒரு புறமாக சவால் விடுகிறது. இங்கே மிக முக்கியமான கேள்விகள் என்னவென்றால், நிச்சயமாக ஈரானுக்கும் அமெரிக்காவிற்கும் இடையிலான இந்த போர் தொடங்கப்பட்டால் நிச்சயம் அது 2 நாடுகளுக்கு இடையிலான போராக இருக்க வாய்ப்பே இல்லை என்று சொல்லப்படுகிறது. குறிப்பாக அண்மையிலே நாங்கள் பார்த்தோம், ஈரானினுடைய இராணுவ படையோடு சேர்ந்து சீனாவினதும் ரஷ்யாவினதும்
படை வீரர்களும் கலன்களும் சேர்ந்து ஒரு பயிற்சியில் ஈடுபட்ட செய்திகளையும் வீடியோக்களையும் பார்க்கக்கூடியதாக இருந்தது. எனவே ஏனைய தேசங்களும் இணைந்த ஒரு நிகழ்வாகத்தான் இது இருக்க போகுது. அது போதாதென்று இவ்வாறான ஒரு தாக்குதல் நடைபெறுகிற சமயத்தில் ஈரான் மீது ஹமாஸ் இயக்கம், ஹிஸ்புல்லா இயக்கம் போன்றவையும் அவர்களும் இதற்கான எதிர்வினையை ஆற்றுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுது. அவ்வாறான எதிர்வினை என்பது அமெரிக்காவுடன் படையினருடான நேரடி தாக்குதல் என்பதை எல்லாம் தாண்டி மறுவாறாக பார்க்கிற போது ஏற்கனவே டெல் அவீவ் என்கின்ற நகரத்தில் இஸ்ரேல் மீது அவர்கள் தாக்கிய அந்த தாக்குதல் போல ஒரு தாக்குதலை நடாத்தக்கூடும். அவ்வாறு அவர்கள் தாக்குதல் நடாத்துவதாக இருந்தால் காசா என்கின்ற அந்த பகுதியை மையப்படுத்தி தான் அவர்கள் தாக்குதலை நடாத்த வேண்டும். எனவே இதனை காரணமாக கொண்டு இஸ்ரேல் காசாவை மறுபடியும் ஆக்கிரமிப்பதற்கும் அழிப்பதற்கும் தயாராகும் வாய்ப்பு இருக்கிறது. எனவே இந்த போர் சூழல் என்பது பலருக்கும் பல்வேறு விதமான ஒரு அழிவை கொண்டு வரும் என்கின்ற பயம்தான் எல்லோருக்கும் இருக்கிறது. குறிப்பாக சொல்ல போனால் கத்தாரிலே இருக்கின்ற, யுஏஇலே இருக்கின்ற அமெரிக்காவினுடைய பேஸுகளை அழிப்பதற்கு ஈரான் முயற்சிக்கக்கூடும். எனவே அவ்வாறு முயற்சிக்கிற போது அதுவும் இன்னும் ஒரு வளைகுடா நாட்டிலே தான் அந்த பாதிப்பை ஏற்படுத்தும். ஏற்கனவே நடைபெற்ற ஈரானுக்கு எதிரான தாக்குதலிலும் கூட கட்டாரிலே ஈரான் தாக்குதல் நடாத்தியதை நாம் பார்த்தோம். எனவே இங்கு சகோதர முஸ்லிம் நாடுகளுக்கு இடையிலே ஒரு போராக இது வெடிப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கின்றன. எனவே இது மிக பெரும் அழிவை தரக்கூடிய ஒன்றாகவே இருக்கப் போகிறது என்பதிலே எல்லோரும் மிக தெளிவாக இருக்கின்றார்கள். முடிந்த அளவிற்கு இந்த போர் நிகழாத வண்ணம் தடுப்பது பற்றியதான ஒரு பார்வையும் ஒரு பக்கம் இருக்கின்றது. கடைசியாக கிடைத்திருக்கிற ஒரு செய்தி ஒரு சந்தோஷமான செய்தியாகவும் இருக்கின்றது. அதாவது இந்த ஊடகங்கள் வாயிலாக சித்தரிக்கப்படுகின்ற விடயங்களுக்கு அப்பால் கிரவுண்டிலே வேறு விதமான ராஜதந்திர பேச்சுவார்த்தைகளும் நடந்து கொண்டிருக்கிறது. ஈரான் அந்த பேச்சுவார்த்தைகளுக்கும் தன்னுடைய கதவுகளை திறந்து வைத்திருக்கிறது என்று ஈரானுடைய டிஃபென்ஸ் பாதுகாப்பு சுப்ரீம் நேஷனல் செக்யூரிட்டி கவுன்சில் என்று சொல்லப்படுகின்ற ஈரான் தேசிய பாதுகாப்பு சபையினுடைய செயலாளர் அலி லாரிஜானி என்று சொல்லப்படுபவர் அண்மையில் அவருடைய ட்விட்டர் பக்கத்திலே இந்த செய்தியை வெளியிட்டிருக்கின்றார். எங்களுடைய கதவுகள் திறந்தே இருக்கின்றன, ஆரோக்கியமான பேச்சுவார்த்தைகளுக்கு நாம் தயாராக இருக்கிறோம். எங்களுடைய சுயத்தை இழக்காத, அதே போன்று எங்களுடைய பலத்தை இழக்காத ஆரோக்கியமான பேச்சுவார்த்தைகளுக்கு தயாராக இருக்கிறோம் என்பதுதான் அவருடைய கருத்தாக இருக்கின்றது. அமெரிக்காவை பொறுத்தளவிலே ஈரான் யுரேனியத்தை செறிவூட்டுவது ஒரு அணு ஆயுதத்தை உருவாக்குவதை விடவும் அதிகமான செறிவூட்டலை செய்கிறது என்கின்ற பயத்தை தான் அவரும் அவர் உள்ளிட்ட நாடுகளும் தொடர்ந்து ஈரான் மீது குற்றம் சுமத்தி வருகிறார்கள். இரண்டாவது குற்றம் என்பது அவருடைய நாட்டிலே இந்த ஆட்சிக்கு எதிராக வந்திருக்கின்ற போராட்டக்காரர்களை நீங்கள் கொல்கிறீர்கள் என்பதான ஒரு குற்றச்சாட்டு. அண்மையிலே நாங்கள் சில வீடியோக்களை பார்த்தோம். அமெரிக்க அதிபருக்கு எதிராக நடைபெறுகின்ற போராட்டக்காரர்களை அடக்குகின்ற கொல்லுகின்ற வீடியோக்களையும் பார்த்தோம். ஆனால் அமெரிக்கா எதுவெல்லாம் செய்யலாம் இந்த உலகத்தில், அமெரிக்கா ஏனைய நாடுகளில் எந்த விதமான விடயங்களும் நடப்பதிலே மூக்கை நுழைக்கின்ற அதிகாரமும் அமெரிக்காவிற்கு இருக்கிறது என்கின்ற ஒரு சர்வாதிகார தன்மையோடு தான் அமெரிக்கா இருக்கின்ற ஒரு சூழலில் இப்பொழுது உலகம் முழுவதிலும் உள்ள நாடுகளை அபகரித்து அங்கே உள்ள செல்வங்களையும் கனிமங்களையும் பெட்ரோலிய வளத்தையும் திருடிக்கொண்டு மீண்டும் பல தசாப்தங்களுக்கு இந்த உலகின் ராஜாவாக நான் தான் இருக்கப் போகின்றேன் என்று பறைசாற்றுவதற்கு அமெரிக்கா துணிந்து செயல்படுகின்ற இந்த நிலைமை என்பது இந்த உலகத்திற்கு பேராபத்தாக மாறப் போகிறது என்பதான ஒரு பயம்தான் இன்று உலகம் முழுவதிலும் உள்ளவர்களுக்கு வந்திருக்கின்றது. குறிப்பாக தங்கத்தின் விலை உயர்கிறது. இந்த தங்கத்தினுடைய விலை என்பது எண்ணி பார்க்க முடியாத அளவிற்கு உச்சத்தை தொடும் என்றும் கூட இப்பொழுதோ ஆய்வாளர்கள் கருத்து தெரிவிக்கின்ற ஒரு சூழல் தான் உருவாகி இருக்கின்றது. எப்படியாயினும் இந்த போர் நடைபெறாமல் தடுப்பதற்கு உலக நாடுகள் அனைத்தும் சேர்ந்து உதவி செய்ய வேண்டும் என்றுதான் எல்லோருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கின்றது. இதற்கிடையிலே ஒரு புதிய செய்தியை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஐக்கிய நாடுகள் சபையினுடைய செயலாளர் அந்தோனி குட்ரோஸ் அவர்கள் ஒரு தகவலை சொல்லியிருக்கின்றார். அதாவது ஐக்கிய நாடுகள் சபை பணம் இல்லாது ஒரு வலுவிழந்த நிலையில் காணப்படுகிறது. ஜூலை மாதத்திற்குள் அங்கத்துவ நாடுகள் உங்களுடைய பணத்தை செலுத்துங்கள், இல்லை என்றால் எந்த ஒரு தேசத்திலும் மனிதாபிமான உதவிகள் செய்ய முடியாத அளவுக்கு ஐநா சபை வலுவிழந்து விடும் என்று அவர் தெரிவித்திருக்கின்ற கருத்தும் இன்னும் ஒரு புறமாக இவை எல்லாமே அமெரிக்காவினுடைய வேலையா என்று என்ன தோன்றுவது. ஏனென்றால் ஐநா சபைக்கு பதிலாக அவர் ஒரு போர்ட் ஆஃப் பீஸ் என்கின்ற ஒரு சபையை உருவாக்கி இருக்கிற சூழலில் ஐநா சபை பணம் இல்லாமல் வலுவிழந்து போயிருக்கிறது என்பதாக இந்த ஐநாவினுடைய செயலாளர் தெரிவித்திருக்கின்ற கருத்துக்களை எல்லாம் பார்க்கின்ற போது மூர்க்கமான ஒரு போரை நடத்தி பல நாடுகளையும் கைப்பற்றுகின்ற அமெரிக்காவினுடைய அந்த எண்ணத்திற்கு அவர் ஒரு செயல் வடிவம் கொடுக்காமல் ஓய மாட்டார் என்பதைத்தான் பறைசாற்றுவதாக அமைகிறது.